ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பராக ஒரு ஹெல்த்தி வெர்ஷன் நம்ம பேக்கடு டோனட் பார்க்கலாமா? அதுக்கு ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அதை நம்ம விஸ்கில் நல்லா கலந்துக்கலாம். விஸ்கில் நல்லா கலந்த பின்னாடி நம்ம இன்றைக்கி இனிப்புக்காக தேன் சேர்த்துக்கிறேன். தேனையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நல்லா நல்லா கலக்கிற அளவுக்கு தேனும் முட்டையும் நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டு அடுத்தது வெண்ணெயை நான் உருக்கி வச்சுருக்கேன். நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பால் சேர்த்துக்கலாம். பாலையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பின்னாடி நம்ம இன்றைக்கி நான் இந்த ஆல்மண்ட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் ராகி ஃப்ளார் ஆரியமாவும் பாதாம் பவுடரும் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு அப்புறம் இதை 3 பேட்சை நம்ம இந்த லிக்விடில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். கட்டியே இருக்கக்கூடாது. ராகி ஃப்ளாரை நீங்கள் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 3 முறை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்குவோம். அவ்வளோதான், சூப்பராக கலந்தாச்சா? கட்டி இல்லாமல் இதை நல்லா மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் அப்படியே செட் பண்ண போகிறோம். 2 மணி நேரம் நல்லா இது இப்படியே இருக்கட்டும். ஏதாவது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். இல்லை இப்படியே கூட நீங்கள் கிளிங் ரேம்ப் போட்டு அப்படியே வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து எடுத்து ஒரு முறை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி பைப்பிங் பேக் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு இந்த பேட்டரை நம்ம நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம். எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து இந்த பைப்பிங் பேக்குள்ளே போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் டோனட் ட்ரேயில் போடுறதுக்கு. நல்லா போட்டுட்டு எசன்ஸ் போட்டுக்கோங்க. எசன்ஸ் சொல்ல மறந்துட்டு எசன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டோனட் ட்ரேயில் நம்ம எதையுமே தடவ வேண்டாம். அப்படியே இது ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றி கரெக்டாக எல்லாமே ஒரே சைஸில் வர மாதிரி நம்ம இந்த பேட்டர் எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு டேப் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி எடுத்துட்டு இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஆற விடலாம். ஆற விட்ட பின்னாடி இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக சுற்றி விட்டிங்கன்னா அதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இதே மைதாவில் சர்க்கரை பண்ணும் போது நமக்கு ரொம்பவே நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணவே தேவை. ஈஸியாக அப்படி கமுத்தாலே வந்துடும். இது நம்ம ஹனிலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால நம்ம லைட்டாக சுற்றி விட்டு எடுத்து விட்டுறணும். நம்ம ஒரு வேலை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் வருது பார்த்தீங்களா? வரையும் ஒரு டோனரை உடச்சே போட்டான். ஒரு டோனேட்டை இப்படி தான் பல நேரங்கள் இடைஞ்சல் கண்டிப்பாக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதுக்கு நம்ம டாப்பிங்க்கு என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நமக்கு டார்க் சாக்லேட் ஆர்டருங்கிறதால நான் டார்க் சாக்லேட் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான். மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு நம்மளோட டோனட் முடிஞ்சுது. இது வரைக்குமே ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. இந்த சாக்லேட்டு ஹெல்த்தின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. லைட்டாக அன்ஹெல்த்தியாக கடைசியாக நம்ம அது ஒரு எக்ஸ்கியூஸில் விட்டுறலாம். எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா இந்த டிப்பிங்க்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த டிப்பிங்க்கு ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக அதையுமே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட சூப்பராக நம்மளோட டோனட்லாம் ரெடி ஆகிடுச்சு. டாடா.